அங்கீகாரம் கண்டிப்பா அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு, கொடுக்கணும். நானும் மீசமணின்னு மதுரையில் அங்கீகாரம் கொடுத்துட்டேன், தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்க வேண்டியது கடமைப்பா. அங்கீகாரம் பயிற்சி அழகா எடுத்து காட்டிருக்காரு மக்களுக்கு. 100 வயசு வாழ்ற மாதிரி ஒரு எக்ஸைஸ் பாடி கொடுத்துருக்காரு. அங்கீகாரம் பயலுகடா, கொடூரமா மாசுமணி என பயலுகடா. இன்னைக்கு பாருங்க சார், கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவர் எப்படி நடிச்சிருக்காரு, எவ்வளவு உழைப்பை போட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் புது படம் புது ஹீரோக்களை வந்து எல்லாரும் புரிஞ்சு வைக்கிற அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். வணக்கண்டாப்புல இன்னைக்கு இன்னொரு சாப்பிட்டு கொடுங்க. எதுக்கு கொடுங்கன்னா அங்கீகாரம் படம் பார்க்க வந்தான். தொண்டை கட்டி அடிச்சிருக்கேன் வீடியோ போட்டு. உண்மையிலே படம் ஒரு எப்படி சொல்றது, அந்த லெவலுக்கு ஒரு சூப்பர் படம், நல்ல படம். புது டைரக்டரு, புது ஹீரோ அப்படி தெரியல. நிறையா படம் பண்ண டைரக்டர் மாதிரி, நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரியே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். அங்கீகாரம் நம்ம கொடுத்தே அந்த படத்துக்கு, நல்ல படத்துக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மதுரை மக்கள் நாங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டோம். மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாரும் அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா படம் அப்படி படம், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். மக்களை நான் என்ன சொல்றது, படம் சூப்பராக இருக்கு. அண்ணா நீங்க சொல்லுங்க. அண்ணன் இந்த மாதிரி இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். இளைஞர்கள் எப்படி கஷ்டப்பட்டு வராங்கன்றத வந்து படத்துல டைரக்டர் அப்படி செதுக்கி இருக்காரு. புதிய இயக்குனர் சொன்னா நம்ப மாட்டாங்க, புதிய ஹீரோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. படம் சூப்பரா பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. சொல்லிடுச்சு படம் எப்படின்றத. ஒவ்வொரு சீனுமே வந்து வேற லெவலில் இருந்துச்சு சார். எப்படி சொல்றதுன்னா, நாங்க இத்தனை வருஷமா நான் ஸ்கூல் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா எத்தனையோ பேர் இங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க இருக்காங்க. எத்தனையோ பிளேயர்ஸ் உருவாக வேண்டியவங்க உருவாகாம இந்த கவர்மெண்ட் மேல எங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினைச்சோமோ அந்த கேள்வி எல்லாமே இங்க வந்து டைலாக்ஸா இருக்கு. இந்த படம் நான் வந்து எதிர்பார்க்கல இப்படி இருக்கும்னு. கண்டிப்பா மக்கள் எல்லாருமே வந்து திரையரங்க இந்த படத்தை பார்க்கணும். நீ அரசாங்கத்துக்கிட்ட நாங்க மட்டும் தான் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் யாருமே தன்னெழுச்சியா ஒரு வீடியோ போட்டு அரசுக்கு இதை கோரிக்கையா வைக்கலாம். ஏன்னா மக்களை மீறி ஒரு பெரிய சக்தி இருக்கதான் நம்பல. நீங்க எல்லாருமே வந்து நீங்க இந்த படத்தை பாருங்கன்னா நீங்க எல்லாரும் தானே ஓட்டு போட்டு தானே ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம நீங்களே அதை ரெக்வஸ்ட் ஆகி வைக்கலாம். நீங்க எவ்வளவோ ரீல்ஸ் போறீங்க, எவ்வளவோ செல்ஃபி வீடியோ போறீங்கல்ல, அதுல இந்த படத்தை பத்தி கூட ஒண்ணு போடலாம். அதுவே இந்த அங்கீகாரத்தை நீங்க பண்றதுதான்.